என் வாழ்க்கையை நான் வாழணும். எனக்கான சூழ்நிலை யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும். அதில் நேர்மையாக இருக்கணும். ஏன்னா உன்னை படைச்சது கடவுள், நீ சரியாக வாழ்றியா இல்லையான்னு பார்க்குறது கடவுள், உனக்கு மரணத்தை தரப்போகிறது கடவுள், நீ பிறந்தது கடவுளுக்குள்ளோ, நீ வாழ்கிறது கடவுளுக்குள்ளோ, நீ சாவ போகிறதும் கடவுளுக்குள்ளோ. ஸோ சரியாக வாழ வேண்டியது யாருக்கு? கடவுளோ உனக்கு என்ன பண்ணிது? அநியாயத்துக்கு சுதந்திரம் கொடுத்துது. அநியாயத்துக்கு அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்த போகிற? அது பேர் தான் ஒழுக்கம். அந்த மாதிரி ஒருத்தர் ஒழுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி இருப்பார் அவருக்கு அவரு பர்ஃபெக்ட்டு, புரிஞ்சிச்சா? ஆனால் இந்த சமூகத்துக்கு ஒரு அசியமாக தெரியலாம். இந்த சமூகத்தோட பார்வைக்கு என்ன மழை பெய்யுது, கொடை பிடிக்குது, இந்த பைத்தியத்தை லூசு நஞ்சன் இருக்குது பாருன்னு சொல்லலாம். நான் தான் கடவுள்கிட்ட மழையே கேட்டேன். மழையே யாருக்கு தான் வந்துக்குதே? எனக்கு தான். அப்போ நான் தான் என்ன பண்ணேன்? அதை என்ஜாய் பண்ணோம், புரிஞ்சிச்சா? அதனால் அம்மா அப்பா சரியில்லைன்னா சராசரி மனுஷன் அப்படி தாங்கிறான். என்னை சந்திச்சிட்ட என் வீடியோவை பார்த்துட்டு யாரும் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் நான் பேசிக்கிறேன். நீ எங்கே பிறந்ததான் என்ன பிரச்சனை? ஒரு மனிதன் என் பேச்சை கேட்டான்னா மாறி இங்கே வந்துடுவான். ஒரு மொழியார் என் பேச்சை கேட்டானா ஓடுருவான். இங்கே கூட ஒரு மொழியார் இருந்தானா நாளைக்கு போவான், கொஞ்சம் நாள் பொறுத்து போவான். இதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு இருப்பான். டெபாசிட் ஆகின்னு இருக்கும் மொத்தமாக வச்சு. அவர் அப்பத்துலேருந்தே மொழியார்களை டார்கெட் பண்ணி திட்டிங்கிறது தெரியுமா?